guys, welcome back to the channel. நான் தான் சூரியன், this is Motovlogs. ஸோ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, சம்மந்தமே நம்ம க்ளவுஸ் மட்டும் எங்கே போகிறோன்னு யோசிக்கிறீங்க, சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஷூட்டுக்கு போய்ட்ருக்கோம். ஷூட்னா வரீங்க இல்லை, சும்மா தான் ஷூட் போகலான்னு போகிறோம். அப்படியே வந்து இப்போ பாருங்கள், V4 இருக்கா, V4ஓட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ வந்து இதுவாக தான் இருக்கும். நான் வந்து போயிட்டு அந்த வண்டி வாங்கி ஓட்டும் போது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? பாருங்கள். ஸோ கைஸ் வந்து இப்போது V4 மோடுக்கு மாறியாச்சு நம்ம. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ இப்போ தான் ஓட்டுறோம். நல்லா இருக்கே வண்டி, ஸ்மூத்தாக இருக்குது, நைஸ். V4ஓட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு இன்னும் இது V3யோட இது கொஞ்சம் லைட்டாக டவுன் இருக்கா மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் V3 ஓட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் அக்யூரேட்டாக தெரில, நம்ம ஓட்டலாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் குட் ஃபீலிங்காக இருக்குது ஓட்டுறதுக்கு. எனக்கு குட் ஃபீலிங்னா என்னது, இந்த பொசிஷன் சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. இது ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது பொசிஷன், ஸ்போர்ட்ஸ் பொசிஷன் வந்து. பட்டு கொஞ்சம் லாங்லாம் போனால் வந்து மிட் லாங் அப்படி சொல்லலாம். அப்படி போகும்போது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட்டு மிட் ரேஞ்சில் எல்லாம் ஓட்டுறதுக்கு, நார்மல் ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு சூப்பராக தாங்க இந்த வண்டிலாம். ஜாலியாக ஓட்டு போகலாம். இந்த V4 இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் எடிஷனில் வந்து என்ன திரும்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்மளுக்கு வந்து டாப் அண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏரோடைனமிக் டிசைனா, ஸோ சூப்பராக ஓட்டலாம். ஆக்சுவலாக வந்து டார்க் லைட் எடிஷன் வந்து இதில் வந்து இது கிடையாது, குவிக் ஷிஃப்ட் கிடையாது. ப்ளூவில் இருக்குது, தென் வந்து R15Mல இருக்கும், பட் இதில் கிடையாது. நான் வந்து குவிக் ஷிஃப்டர் வந்து இதோ இருக்கல, ஜான் வண்டி முன்னாடி போகிறான், அவனும் வந்து V4 தான் வச்சுருக்கான். பார்த்துருப்பீங்க டெலிவரி வீடியோ. ரெண்டு வண்டியும் வந்து கிட்டத்தட்ட 1 or 2 days டிஃப்ரென்ஸில் எடுத்தது ரெண்டுமே. அதில் குவிக் ஷிஃப்டர் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து அதை ஓட்டும் போது வந்து உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு நான் போடுறேன். நைஸா வண்டி வந்து ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் இந்த வண்டியில் வந்து என்னென்னா ஒரு கம்ப்ளைண்ட் நான் வந்து காமனாக கேள்விப்பட்டது, அது ரிஸ்பெயின் வருது அப்படின்னாங்க. அது வரதுக்கான ரீசன் என்னென்னா, ஒன் திங் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பாடியோட ஃபுல் வெயிட்டையும் வந்து நீங்கள் வந்து இந்த ரிஸ்ட்டில் போட்டிங்கன்னா ரிஸ்பெயின் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணாதீங்க. ஓரளவு ரொம்ப லீன் பண்ணி மொத்த வெயிட்டையும் வந்து நீங்கள் ஹேண்ட்பேரில் போட்டிங்கன்னா வந்து ரிஸ்பெயின் கண்டிப்பாக வரும். ஸோ அந்தமாரி பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் வெயிட்டை வந்து நீங்கள் ஹேண்ட்பேரில் போட்டு பாதி வெயிட்டை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் பேக்கில். நீங்கள் அது ஓட்ட வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி ஓட்டணும் வண்டி அப்படின்னு. ஒரு 1 or 2 டைம்ஸ்லாம் ஓட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஓட்ட வந்து பழகிடும். எனக்கு வந்து பெருசாக தெரில, ரிஸ்பெயின்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து வண்டி எடுத்து இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி சொல்லாதான்றீங்க. ஓகே, பிரேக்ஸ் வந்து பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. டுவெல் ஏபிஎஸ்ஸா, நைஸு, சூப்பராக இருக்குது பிரேக்ஸு. டுவெல் ஏபிஎஸ்ன்றதுனால வந்து பிரேக்ஸ் பற்றி பிரச்சனையே பட தேவையில்லை, நறுக்கணும் இருக்கும் பிரேக்ஸ்லாம். ஸ்மூத்தாக இருக்கே வண்டி, அப்படியே நைஸாக போகுது. பிரிட்ஜ் அப்படி குதிக்குது. ஓகே, இதில் வந்து நிறைய வந்து மாற்றிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா V4ல் வந்து V3 கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே மாற்றிருக்கா, டிஸ்பிளே, தென் USB போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோவில் சொல்கிறேன். இப்போ போயிட்டு அப்படியே நான் வந்து நாங்கள் இந்த வண்டியோட ரிவ்யூவும் பண்ணுறேன். இந்த வண்டியோட ரிவ்யூ ஒன்று இருக்குது, ரிவ்யூ பண்ணுறேன். தென்னு அப்படியே ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஒரு ஷார்ட் ரைடு மாதிரி தான் போகிறோம். இதை வந்து என்னால் வந்து அப்படியே ஓட்டுனேன் மைண்டு. எனக்கு இதுதான் ஒரு பிரச்சனை. ரோஷன் பரவாயில்ல, 85 போனாலும் வந்து 7000 RPMக்குள்ளே தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக ஓட்டணும். அதனால தான் வந்து கண்ட்ரோலாக ஓட்டிருக்கேன், ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு. நைஸா வண்டி நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு ஓட்டுறதுக்கு. ஓரளவு லாங்லாம் எடுத்துகிட்டு போகலாம்னு கேட்டிங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் கம்ஃபர்ட்டை பொறுத்து தான். ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பெயின் வந்து கொஞ்சம் தெரியும். ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்படி லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குமா. ஸோ வந்து உங்களுக்கு ஷோல்டர் பெயின், பேக் பெயின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம்.
ஓரளவுக்கு மீடியம் ஹைட் அப்படிலாம் வந்து ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து சொல்ல வேணாம், சூப்பர் வண்டி இது. ஷூட் ஆகும், சூப்பராக ஷூட் ஆகும். தென்னு ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்த வண்டியில் பிரேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து டுவல் சேனல் கிடையாது, சிங்கிள் சேனல் மட்டும் தானே. பேக் பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே இருக்குது எந்த கம்பேர் பண்ணும்போது. பரவாயில்லையா, நல்லாயிருக்கு வண்டி. ஆக்சுவலாக யமகா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, V3யோட இதில் கொஞ்சம் ஏரோடைனமிக் டிசைன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது, டாப் அண்ட் செக் பண்ணும்போது தான் தெரியும். ஆனால் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கம்பேரிங் V3 இது வந்து கொஞ்சம் டார்க் வந்து பாயிண்ட் சம்திங் வந்து கம்மியாக இருக்கும். அது ஏன் கம்மியாக இருக்குன்னு வந்து எனக்கு தெரியல. ஆனால் வந்து யமகா சைடில் சொல்கிறது அதுதான். அது நான் ஆக்சுவலாக அதான் உண்மை. ஏன்னா V3 இதையும் நீங்கள் டாப் அண்ட் செக் பண்ணிங்கன்னா V3 வந்து சாலிடாக போய்டும், உங்களுக்கு 150 கிட்டே போகும். இது வந்து அவ்வளோ போகுமான்றது டவுட் தான். ஜூனியரை வந்து ஜிபின் ஓட்டிருக்கான். அவனுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து என் தம்பி. மாஸ்க்கு போட்டு வண்டி ஓட்ட முடியலையா, லைட்டாக கடுப்பாக இருக்குது. என் வண்டியை ஓட்டி இதை ஓட்டுறதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து வந்து அப்ரைட் பொசிஷனு, இது அப்படியே ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக தெரியுது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால எனக்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துன்னா, லைட்டாக வந்து நெக் பெயின் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஒருவேளை எனக்கு வந்து கோப்ரோ எல்லாம் மாட்டிருக்கிறதுனால எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. மேபி ஓட்ட பழகிடுமோ. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஓட்ட தான் வந்து வண்டி செட் ஆகும். ஆக்சுவலாக எடுத்தோடனே நம்ம வந்து எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஓட்டுற வண்டியை நம்மளுக்கு நான் எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான், டோட்டலாக ஓவரால் ரிவ்யூ கிடையாது. அண்டு ரிவ்யூ வந்து நான் இப்போ அடுத்தது போடுறேன் உங்களுக்கு. அண்ட் தென் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடின உடனே அதுக்கப்புறம் நான் இந்த வண்டியை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிப்பேன். எப்படியும் ஏன்னா 2 பேரும் வச்சுருக்கானுங்களே, 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நான் அடிக்கடிக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஓட்டுவேன். நான் ஓட்டி அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டு ஓனர்ஷிப் ரிவ்யூவோட என்னோடய ரிவ்யூவையும் சேர்த்து போடுறேன். அப்போ எப்படி இருக்குன்னு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் உங்களுக்கு. இதோட சினிமேட்டிக்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்காது, நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன். அதில் வந்து 2மே சினிமேட்டிக்ஸாக இருக்கும். பாருங்க, கார்னரிங்கெல்லாம் ஜாலியாக பண்ணலாம்யா, சூப்பராக இருக்குது வண்டி. கார்னரிங்லாம் அப்படியே அப்படி போகலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா இருக்குல்ல, கம்ஃபர்ட்டாக வந்து இப்படி நீங்கள் லீன் வந்துட்டு அப்படி கார்னர் பண்ணுறதுக்கு வண்டி வேறு லெவலில் இருக்கும். கடந்த 10 வருஷமாக வந்து டிராஃபிக்கில் ஓட்டிருக்கேன். டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதை கெயின் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ORR தான் போகிறோம். ORR மீன்ஸ் அவுட்டர் ரிங் ரோடு. சென்னையில் வந்து இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹைவே மாதிரி. ஹைவே தான் அது, சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அந்த வண்டிலாம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே போயிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் லாங்கு தான் இருந்தாலும் வந்து சரி போர் அடிக்குது, நல்லா அப்படியே கிளம்பிட்டோம். போயிட்டு ஜாலியாக வீடியோ எடுப்போம். வீடியோ, ஃபோட்டோஸ், ரீல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு கம்பேரிசன் வீடியோ போடலாமா MTக்கும் V4க்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே, சஸ்பென்ஷன் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது, நாட் பேட். அதான் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு வேலை எல்லாம் கவர் பண்ணலாம் போலே. ரைட் இம்ப்ரெஷன்லேயே எல்லாமே கவர் ஆகுது. டிராஃபிக்கு, சஸ்பென்ஷன், கிரிப்ஸு எல்லாம் அப்படியே கவர் ஆகுது. முடியல ஃபஸ்ட் சர்வீஸ் முடியல. 2 வண்டியும் வந்து போட்ட பேர் லெவலில் பிரிச்சு எடுத்துலாம். டாப் எவ்வளோ போகுது, ஒரு கீழே எவ்வளோ போகுது, 0 to 100 எல்லாமே போடுறேன் கைஸ், உங்களுக்காக தான் எல்லாத்தையும் போடுறேன் நான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டுரும், 1 or 2 வீக்ஸில். அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, கவலைப்படாதீங்க. வேறு என்ன சொல்கிறது, அப்படியே சும்மா மீதி வந்து ஃபஸ்ட்டு பாதியை வந்து நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரெஷன் வீடியோ எடுத்துக்கோங்க, மீதி பாதி வந்து அப்படியே சும்மா விளாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, அப்படியே பாருங்கள் ஜாலியாக. V4 ஓட்டுறதுக்கு அது வியூ எப்படி இருக்கு, அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்று வாட்ட போயிட்டே இருக்கான், எங்கடா கூப்பிட்டு போகிறேன் வண்டியை. ஓகே, இப்போ வந்து ஓட்டும். ஏய், இதில் கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்கியா?
செம்ம ஸ்மூத்தாக இருக்குது இதில் கைஸ். சீரியஸ்லி எனக்கு வந்து இப்போ டார்க் நைட் ஓட்டு இதை ஓட்டுறது வந்து எனக்கு கீர் ஷிஃப்டிங் கம்பேரிட்டிவ்லி செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னு சொல்லிட்டா இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா இதில் வந்து ஹாஃப் கிளச்சு அண்டு வந்து குவிக் ஷிஃப்டர் இருக்குது. இதில் குவிக் ஷிஃப்டர் இருக்குது கைஸ். குவிக் ஷிஃப்டர் இருக்கிறதால வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னு தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு அந்த வண்டி இந்த வண்டி ஓட்டுறது. இது ஏதோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தோணுது. ரெண்டும் ஒரே வண்டி தானே, இது நிறையா லாஜிக்காக இருக்குது. எனக்கு இன்னும் தெரியல, அதுக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஒருவேளை இந்த கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அப்படி இருக்கா? ஆனால் நிஜமாலே வந்து அதை விட இதில் வந்து கியர் ஷிஃப்டிங் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஹாஃப் கிளச் இருக்குதுல, ஆனால் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. கியர்லாம் போடுறது, கியர் விழுறதே தெரியல எனக்கு. மேலே அப் ஷிஃப்ட் பண்ணும்போது, டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது தெரியுது. பட் வந்து கியர் ரைஸ் பண்ணும்போது வந்து சுத்தமாக தெரில. ஆனால் இதில் வைப்ரேஷன் சைடாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னு தெரியலையே. அதை விட இதில் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. என்ன இது ஒரே வண்டி தான் ரெண்டுமே, இது ரெண்டுத்துக்குமே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லாட்டி எனக்கு மனப்பிராந்தி ஆகிடலாம். என் மனப்பிராந்தின்னு தான் நினைக்கிறேன் இது. ஜாலியாக இருக்கா ஓட்டுறதுக்கு இந்த வண்டி. இதை அவன் பார்த்தானா கதறிடுவானே. இந்த வண்டி கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வண்டியை போட்டு பிரித்து எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது. எனக்கு V4 ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ரெண்டுமே V4 நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு, ஜாலியாக இருக்குது. சரி ஃபன்னாக ஓட்டலாம், கொஞ்சம் போர் அடிக்காமல். இப்போ லாங் ட்ரைவ் எங்கேயா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஃபன்னு தேவைப்படுதுன்னா வந்து V4 மாற்றி ஓட்டலாம். ஆக்டிவாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, நல்லாயிருக்கு. அந்த பொசிஷனும் நல்லா அக்ரெசிவாக இருக்கா, உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு மைண்ட் செட்டு மாறுது. என் வண்டியை ஓட்டும் போதெல்லாம் எனக்கே கொஞ்சம் வந்து டெம்ட் ஆகுது. ஜாலியாக ஓட்டணும், மைண்ட் செட் டோட்டலாக மாறுது. மைண்ட் செட் ஏன்னு தெரியல எனக்கு. இதில் மிரர்ஸ் பார்த்து ஓட்டி பழகிட்டுனா அச்சிச்சோ. இதில் கண்ணாடி பார்க்காம கொஞ்சம் வந்து லைட்டாக கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. நானும் ஸ்டார்டிங் வாங்கி ஒரு வருஷம் மிரரில் தான் ஓட்டினேன். நடுவில் மிரர் வச்சு ஓட்டி பழகினதுக்கப்புறம் மிரர் இல்லாமல் ஓட்டுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு கியர் ஷிஃப்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கா இதில். எப்பா சீரியஸ்லி ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது கியர் ஷிஃப்டிங். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஐ மீன் லவ் திஸ். நான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிருக்கேன், எனக்கே புரியல என்ன பண்ணுறேன்னு. பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல, பாதி ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு, பாதி வந்து நார்மல் விளாக்ஸு. என்ன விளாக்லாம் தெரியல, இது ஏதோ ஒரு விளாக். ஜாலியாக பாருங்கள், அப்படியே டைம் பாஸ் ஆகலண்ணா. V4 ஓட்டுறேன்ல, V4 ஓட்டுறதை பாருங்கள். V4 யாராவது எடுக்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து எடுத்து இப்படி தான் ஓட்டினிருப்பீங்க ஜாலியாக ஃப்யூச்சரில். அதெல்லாம் பாருங்கள், இப்படி தான். நானே இப்போலாம் பார்த்தேன் எம்டி எடுக்க முன்னாடி யூடியூப்பில் எம்டின்னு என்னென்னலாம் ஃபோட்டோ தமிழில் வச்சு வந்தோ எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்துன்னு இருப்பேன். ஜாலியாக இருக்கும், ஆசையாக இருக்கும். அப்படி வாங்கினதுக்கப்புறம் இன்னும் சாட்டிஸ்ஃபைங் தான். V4 எடுக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். பயங்கரமாக இருக்குது வண்டி, சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. கம்ஃபர்டபுள் வைஸும் சரி, நறுக்குன்னு இருக்குது. இந்த வண்டியை வச்சு ஃபண்ட் நிறைய இருக்குது கைஸ். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாலி பண்ணலாம். எப்படின்னா அதுக்கப்புறம் ரைஸ் போகும்போது வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிடுவேன். அப்போ வந்து இன்னும் ஃபன் பண்ணலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து வண்டி நல்லாவே இருக்குது, ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து குவிக் ஷிஃப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் இதில், ஓகேவா? நான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. எனக்கு வந்து மறந்து போதியா குவிக் ஷிஃப்ட் இருக்குது. நான் அதை காட்டுறதுக்காக இந்த வண்டியை வாங்கினேன் இவன்ட்டு வந்து. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸாக தான்.
அவள் தான். இதுதான் குவிக் ஷிஃப்ட்டு, ஒன்றுமே இல்லை கைஸ். நீங்கள் கிளச்சு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் வந்து கீர் அப் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அதான் குவிக் ஷிஃப்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. குவிக் ஷிஃப்ட்னா இதுதான். நீங்கள் கிளச்சு பிடிக்காமல் கீர் போடலாம்ப்பா, சிம்பிளாக சொல்லலாம். ஓகே 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 டெம்ட் மோட்டர் 4 இருக்குது நம்மளுக்கு. நல்லதுக்கா. ஓவராலாக V4 வந்து பயங்கரமாக இருக்க ஓட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 90. ஓகேவா? You guys are gonna do city rides mostly and occasionally long rides when you can easily prefer V4. It's a better option. Nice if you need a sports bike under a 150 category or else in a budget. You can obviously move with this nice moving bike and it's very unique with this designs and performance wise also it's a better worth it man. Okay guys, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். hope you guys like this video. பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நீங்கள் மறக்காமல் வந்து யாராவது V4 வச்சுருந்தாங்கன்னா V4 வச்சுருந்தாங்கன்னா ஓகே V4 guys அவர் V4 இல்லாத காய்ஸ், அவர் V4 வாங்க போகிற காய்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ட்ராவல் விளாக்ஸு, பைக் சம்மந்தமான விளாக்ஸ் அப்படி நிறைய போட்டே இருப்பேன். முன்னாடி போட்ட விளாக்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் வந்து கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். பை காய்ஸ், ஸ்டே சேஃப், பீஸ்.